I think all of us would be ready to learn something new. நாம் எல்லாருமே புதிதான ஒன்றை கற்றுக்கொள்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறோம் என்று நான் எண்ணுகிறேன். And you don't require to be humble to say that. இதை சொல்லுவதற்கு ஒரு பெரிய தாழ்மை வேண்டும் என்று தேவையில்லை. Even the proudest person in the world will say, I don't know everything. உலகத்திலே மிகவும் பெருமையா இருக்கிற மனுஷன் கூட எனக்கு எல்லாமே தெரியும் என்று சொல்ல மாட்டான். So when we say, Lord, I want more light on the scripture, that doesn't prove we are humble. ஆண்டவரே, உம்முடைய வேத வசனத்தின் வெளிச்சத்தை இன்னும் அதிகமாக எனக்கு தாரும் என்று நாம் ஜெபிக்கும் பொழுது அது நாம் தாழ்மையா இருக்கிறோம் என்பதை நிரூபிக்காது. But the test of our humility is very often when we have to acknowledge that something we already believe is wrong. ஏற்கனவே நான் நம்பிக்கொண்டிருக்கிற ஒரு காரியம் தவறானது என்று ஒத்துக்கொள்வதற்கு தான் தாழ்மை வேண்டும். That is very difficult for all of us. நாம் எல்லாருக்குமே இது கடினமான காரியமாக இருக்கிறது. To say that something I have held very sacredly for 20 years could be wrong. 20 ஆண்டுகளாக நான் நம்பி விளையாடப்பட்டது என்று பிடித்துக் கொண்டிருந்த காரியம் அது தவறு என்று ஒத்துக்கொள்வதற்கு அதிக தாழ்மை வேண்டும். Because it requires real humility to say I was wrong for 20 years. 20 வருஷமாக நான் தவறாகவே இருந்து விட்டேன் என்று சொல்வதற்கு அதிக தாழ்மை தேவைப்படுகிறது. I'm not saying that we should say we should accept that we are wrong just because some man says it, not even me. ஒரு மனிதன் சொல்லுகிறபடினாலே அல்லது நான் சொல்லுகிறபடினாலே ஏதோ தவறு என்று நான் ஒத்துக்கொள்கிறேன் என்று நாம் சொல்வது அல்ல, சரியல்ல. But if we see something clearly in the word of God, we should not fight against it. ஆனால் தேவனுடைய வார்த்தையிலே ஒன்றை தெளிவாய் நாம் காணும் பட்சத்திலே அதற்கு விரோதமாக நாம் போராடக்கூடாது. I used to use another Bible before. இதற்கு முன்னதாக வேறொரு மொழிபெயர்ப்பு வேதாகமத்தை நான் பயன்படுத்தியிருந்தேன். Become a little old now. இப்பொழுது அந்த மொழிபெயர்ப்பு சற்று பழதாகிவிட்டது. But I found in that Bible that certain pages were a little dirty. ஆனால் அந்த வேத புத்தகத்திலே ஒரு சில பக்கங்கள் அழுக்காகி இருந்ததை நான் பார்த்தேன். And certain other pages were very clean. ஆனால் ஒரு சில பக்கங்கள் மிகவும் சுத்தமானதாக புது பக்கத்தை போலவே இருந்தது. So you're all clever people. What do you think that proved? இது எதை நிரூபிக்கிறது? நீங்கள் எல்லாம் புத்திசாலிகள், சொல்லுங்கள் பார்ப்போம். That I was reading certain chapters or certain books more than other books. ஒரு சில புத்தகங்களை மற்ற புத்தகங்களை காட்டிலும் அதிகமாக நான் வாசித்திருந்திருக்கிறேன் என்பதை தான் இது காட்டுகிறது. My thumb marks were there and after frequent use it became dirty certain pages. ஆகவே அடிக்கடி நான் அந்த பக்கத்தை பிரட்டி படித்தபடினாலே என்னுடைய கை அச்சுகள் எல்லாம் அதிலே பதிந்து அது அழுக்காக்கி விட்டது அந்த பக்கங்களை. It was many years later I discovered that. அநேக ஆண்டுகள் கழித்து தான் நான் அதை கண்டுபிடித்தேன். And suddenly I realized unconsciously I have got certain favorite subjects in the Bible. ஆகவே நான் கண்டுபிடித்தது என்னவென்றால் என்னை அறியாமலேயே வேதத்திலே எனக்கென்று பிடித்த ஒரு சில பாடங்கள், ஒரு சில கருத்துக்கள் இருக்கிறதை நான் அறிந்து கொண்டேன். Now I realize that New Testament is more important than the Old Testament and I need to read the New Testament more. That I understand. புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாட்டை காட்டிலும் அதிக முக்கியமானது, அதை அடிக்கடி நாம் படிக்க வேண்டும், அதை நான் உணர்ந்திருக்கிறேன். You'll get more from reading Romans chapter 4 than say reading Jeremiah chapter 23. எரேமியா 23 வாசிப்பதை காட்டிலும் ரோமர் 4ஆம் அதிகாரத்தை வாசிப்பதிலே அதிகமாய் நீங்கள் கற்றுக்கொள்ள முடியும் தான். So but even in the New Testament I found there were certain parts of the New Testament I was reading more. ஆனால் புதிய ஏற்பாட்டு புத்தகங்களிலே கூட ஒரு சில பகுதிகளை நான் அதிகமாக வாசித்துக் கொண்டிருந்ததை கண்டுபிடித்தேன். Particularly Romans 6 and chapters like that. குறிப்பாக ரோமர் 6ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரம் போன்ற பகுதிகள். So I found that was the reason my life was a little imbalanced. இதுதான் என்னுடைய வாழ்க்கை சமநிலை அற்று போனதற்கு காரணமா இருக்கிறது என்பதை நான் கண்டுபிடித்தேன். Like supposing you see some white marks on the face of your children, you take them to the doctor may say he's not eating enough vegetables. உங்களுடைய பிள்ளைகளுக்கு சில சமயத்தில் வெள்ளை தழும்புகள் போல காணப்படும், டாக்டர் கொண்டு போகிறீர்கள், உங்களுடைய பிள்ளைக்கு நிறைய காய்கறி கொடுங்கள், இது சரியாய் போய்விடும் என்று சொல்லுவார். Just like children would like to have chocolate and ice cream for breakfast, lunch and dinner every day. காலை ஆகாரம், மதிய ஆகாரம், இரவு ஆகாரம் 3 வேளைக்கும் சாக்லேட்டும் ஐஸ்கிரீமும் கொடுத்தாலே அதுவே பிள்ளைகளுக்கு போதும், வேற காய்கறி எல்லாம் வேண்டாம். But you don't give that because it's not good for them to eat that all the time. எப்பொழுதுமே அதே சாப்பிடுவது உடல் நலத்திற்கு கேடு விளைவிப்பதனாலே நீங்கள் அதை கொடுப்பதில்லை. அப்படி we need to have a balanced diet. நமக்கு ஒரு சமநிலைப்படுத்தப்பட்டதான ஒரு ஆரோக்கியமான ஒரு உணவு தேவை. One of the things that has concerned me in my own life and in our churches for many years now
அநேக ஆண்டுகளாகி இப்பொழுது என்னுடைய வாழ்க்கையிலையும் உங்கள் அனைவருடைய வாழ்க்கையிலையும் எனக்கு ஒரு பாரம் ஏற்பட்டிருக்கிறது என்னவென்றால், why don't we experience more supernatural, miraculous answers to prayer? நம்முடைய ஜெபத்திற்கு இயற்கைக்கு அப்பாற்பட்டதான அற்புதங்கள் நடக்கக்கூடியதான பதில்கள் ஏன் நாம் பெறக்கூடாது? Many of us are claiming to live holy lives. நம்மில் அனைவர் பரிசுத்த வாழ்க்கையை வாழுகிறோம் என்று நாம் சொல்லுகிறோம். We say we are united and we understand the truth of one body. ஒரு சரீரம் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம், ஆகவே நாங்கள் எல்லாம் ஐக்கியப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லுகிறோம். We claim to be disciples. சீஷர்களாய் இருக்கிறோம் என்று சொல்லுகிறோம். And some of us even think that we are better than all the other churches. மற்ற எல்லா சபைகளை காட்டிலும் நாம் மேன்மையான சபை என்று ஒரு சிலர் எண்ணிக்கொண்டிருக்கிறீர்கள். But if that is all true, இதெல்லாம் உண்மையா இருக்குமேயானால், why are we not experiencing more supernatural, miraculous answers to our prayer? ஏன் நாம் இயற்கைக்கு அப்பாற்பட்டதான அற்புதமான பதில்களை நம்முடைய ஜெபத்திற்கு பெறுவதில்லை? I mean, there are many things we pray about. Our child has got a fever and after 5 days it becomes all right and we praise the Lord. குழந்தைக்கு ஜுரம் வந்து விட்டது, ஜெபித்துக் கொண்டே இருக்கிறேன், 5 நாட்கள் கழித்து ஜுரம் சரியாகி விட்டது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறோம். இப்படி பல ஜெபங்களை செய்கிறோம். Or some person is pregnant and we pray and the poor mother loses the baby. We say, okay, that's the will of God, we accept it. கற்பந்தரித்திருக்கிற ஒரு தாய் பிரசவ நேரத்திலே அந்த குழந்தையை இழக்கிறாள். ஒருவேளை அது தேவனுக்கு இஷ்டமா இருக்கக்கூடும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று நாம் சொல்லி விட்டு விடுகிறோம். You know, we have a method by which if we don't get something, we say, oh, well, that's the will of God. The child should have died. That's all right. நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியத்தை பெற்றுக்கொள்ள முடியவில்லை என்று சொன்னால் இப்படி நாம் சொல்ல கற்றுக்கொள்கிறோம். சரி, அது தேவனுக்கு சித்தமில்லை போல இருக்கிறது, ஆகவே அதை அப்படியே நாம் ஏற்றுக்கொள்வோம் என்று சொல்லுகிறோம். If we get it, we say, praise the Lord, God answered prayer. ஒன்று கிடைத்து விட்டால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவன் நம்முடைய ஜெபத்துக்கு பதில் கொடுத்தார் என்று சொல்லுகிறோம். Now, if a non-Christian listens to all these testimonies, ஒரு கிறிஸ்தவர் அல்லாத ஒருவர் இப்படிப்பட்ட சாட்சிகள் எல்லாம் கூர்ந்து கவனிக்கும் பொழுது, he'll say, you Christians are just living in a world of delusion. நீங்கள் மாயையான ஒரு உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று தான் சொல்லுவான். You pray and you pray and you pray and you pray. நீங்கள் ஜெபித்துக் கொண்டே இருக்கிறீர்கள். Some things happen, some things don't happen. சில காரியங்கள் நடக்கிறது, சில காரியங்கள் நடப்பதில்லை. Just like for everybody else in the world. உலகத்திலே இருக்கிற மற்றவர்களுக்கும் அப்படித்தானே நடக்கிறது. There also fever goes away after 5 days. அவர்களுக்கும் 5 நாட்கள் கழித்து ஜுரத்துக்கு சுகம் கிடைக்கிறது. There also some children are die and some children are born normally. சில பிரசவத்திலே குழந்தைகள் சாதாரணமாக பிறக்கிறது, சில பிரசவத்திலே குழந்தைகள் மரித்து போய் விடுகிறது. He says there's no difference between you people and the rest of the world except that you say this is the will of God, this is not the will of God. இது தேவ சித்தம், இது தேவ சித்தம் இல்லை என்று சொல்வதை தவிர உலகத்தாருக்கும் உங்களுக்கு வேறு வித்தியாசமே இல்லையே. I'm not saying that we have to convince all those non-Christians. நாம் அந்த கிறிஸ்தவர்கள் அல்லாத எல்லாரையும் போய் நாம் இதை உணர்த்தி வைக்க வேண்டும், அவர்களை புரிய வைக்க வேண்டும் என்று நான் சொல்லவில்லை. I don't want to live my life deceiving myself. என்னுடைய வாழ்க்கையை நான் வஞ்சனையிலேயே வாழ்ந்துவிட விரும்பவில்லை. I believe we can expect more answers to prayer. ஜெபத்திற்கு அதிகமான பதில்களை நாம் எதிர்பார்க்க முடியும் என்று நான் கூறுகிறேன். And perhaps we don't have faith. If so, we must acknowledge it. ஒருவேளை நமக்கு விசுவாசம் இல்லை என்று எண்ணுகிறேன், அப்படியானால் அதையும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும், ஒத்துக்கொள்ள வேண்டும். Or perhaps we are praying on a wrong foundation. இல்லாவிடில் ஒருவேளை நாம் தவறான ஒரு அஸ்திவாரத்திலே இருந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். So I want to spend these next 4 sessions today and tomorrow trying to lay a really good foundation. ஆகவே இன்றும் நாளையும் அடுத்த ஒரு 4 செஷன்களிலே நல்ல ஒரு அஸ்திவாரத்தை உங்களுக்கு நான் கொடுக்க முயற்சிக்கிறேன். See, it's easy to lay a foundation on an empty plot of ground like a lot of land here. இங்கே பார்க்கிறோம், பிளாட் எல்லாம் போட்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட வெறுமையான பிளாட் போட்ட இடத்திலே ஒரு வீட்டை கட்டுவது எளிது. But supposing you want to remodel one of those existing houses, அது ஏற்கனவே இருக்கிற ஒரு வீட்டை நீங்கள் மாற்றி கட்ட வேண்டுமானால் that is much more difficult. அது மிகவும் கஷ்டமான ஒரு காரியம். First you have to bring a bulldozer and pull that whole thing down. புல்டோசரை வைத்து எல்லாவற்றையும் இடித்து தள்ள வேண்டியிருக்கிறது. It's so difficult. ரொம்ப கஷ்டமான காரியம். In our case, we have got a solid structure. Sometimes that has to be demolished, which is very difficult. நம்முடைய காரியத்தை பார்த்தோமானால் சில சமயத்திலே மிகவும் உறுதியான காரியங்கள் ஏற்கனவே கட்டப்பட்டு விட்டது, இப்பொழுது அதை இடிக்க வேண்டியிருக்கிறது. அது மிகவும் கஷ்டமான காரியம். Not everything, but some things. எல்லாமே அல்ல, ஒரு சில காரியங்கள் இடிக்க வேண்டியிருக்கிறது. For example, there are 2 things written here: to know Him and the power of His resurrection. உதாரணமாக இங்கே 2 காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. அவரை அறிந்து கொள்ளவும், அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை அறியவும். Now that was Paul's greatest passion in life. அது பவுலுடைய வாழ்க்கையில் இருக்கிற மிகப்பெரிய ஒரு அபிலாஷை. Know Jesus better.
இயேசு கிறிஸ்துவை அதிகமாய் அறிய வேண்டும். To know the power of his resurrection. அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையை அறிந்து கொள்ள வேண்டும். And he says one more thing in that verse, to know the fellowship of his sufferings. அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிந்து கொள்ள வேண்டும் என்று அந்த வசனத்திலே சொல்கிறார். Those are the three most important things he seeks for towards the end of his life. அவர் தன்னுடைய வாழ்க்கையின் முடிவு கட்டத்திலே வந்தபொழுது இந்த மூன்று காரியங்களை அதிகமாய் தேடுகிறார். Okay, we get prepared for the third only as we know the first two. நாம் முதல் இரண்டு காரியங்களை அறிந்தால் தான் மூன்றாவது காரியத்தை நாம் அறிந்து கொள்ள முடியும். Difficult to know the fellowship of his sufferings if we don't know the power of his resurrection. அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையை அறியாத பட்சத்திலே அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தை அறிந்து கொள்வது கஷ்டம். So for the time being we can think about just these two things. ஆகவே இப்பொழுது கிடைத்திருக்கிற சமயத்தில் இந்த இரண்டு காரியங்களை மட்டும் நாம் எண்ணி பார்ப்போம். To know Jesus Christ. இயேசு கிறிஸ்துவை அறிவது. Now there are many ways in which we know people. நாம் ஜனங்களை பல விதங்களிலே அறிந்து கொள்கிறோம். Do you know who the Prime Minister of India is now? இப்பொழுது இந்தியாவுடைய பிரதம மந்திரி யார் என்று உங்களுக்கு தெரியுமா? I think most of us may know. நம்மில் அனைவருக்கு தெரியும் என்று நினைக்கிறேன். But do you know him personally? ஆனால் அவரை தனிப்பட்ட விதத்தில் உங்களுக்கு தெரியுமா? No. இல்லை. We can say you know about him but you don't know him. அவரை பற்றி எனக்கு தெரியும் ஆனால் அவரை தெரியாது என்று நாம் சொல்றோம். You may have read in the newspaper so many things about his life and you can describe all the facts of his life. அவருடைய வாழ்க்கை சரிதையை நீங்கள் செய்தித்தாளிலே வாசித்திருந்து அவரை பற்றியெல்லாம் நீங்கள் நன்றாக சொல்ல முடியும். But you don't know him personally. ஆனால் அவரை தனிப்பட்ட விதத்திலே நீங்கள் அறியவில்லை. Many people know about Jesus Christ like that. அநேகர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையும் இப்படித்தான் அறிந்திருக்கிறார்கள். He was born in Bethlehem and so many things about his life. This is what he did, this is what he did, just like you read in the newspaper about the Prime Minister's life. அவர் பெத்லெஹேமிலே பிறந்தார், அவர் வளர்ந்தார், அவர் இப்படி எல்லாம் செய்தார் என்று எப்படி நீங்கள் நியூஸ் பேப்பரிலே பிரதம மந்திரியை பற்றி அறிந்திருக்கிறீர்கள் அதே போல இயேசுவை பற்றி நீங்கள் அறிந்து ஒரு அறிவை வைத்திருக்க முடியும். If you read the New Testament read the papers carefully, you can say everything about the Prime Minister. நீங்கள் செய்தித்தாளை நீங்கள் ஜாக்கிரதையாய் வாசித்தால் கவனமாய் வாசித்தால் பிரதம மந்திரியை பற்றி எல்லா காரியங்களும் சொல்ல முடியும். And you read the Bible carefully, you can say everything about Jesus Christ. You can get 100% in a quiz. அதே போல நீங்கள் வேதத்தையும் நீங்கள் நன்றாக படித்திருப்பீர்கள் என்று சொன்னால் குவிஸ் புரோகிராமிலே 100 மார்க் வாங்குவீர்கள். இயேசுவை பற்றி நீங்கள் நன்றாக சொல்ல முடியும். The devil will get better marks than you. ஆனால் உங்களை காட்டிலும் பிசாசு அதிக மார்க்குகளை வாங்குவான். Because he knows everything. அவனுக்கு எல்லாமே தெரியும். He doesn't know Jesus, he knows about Jesus. அவன் இயேசுவை அறியவில்லை, ஆனால் இயேசுவை பற்றி அறிந்திருக்கிறான். That's not what this verse is saying. இந்த வசனம் அதை பற்றி அந்த அறிவை பற்றி சொல்லவில்லை. Jesus said in John 17 verse 3. யோவான் 17ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் இயேசு சொன்னார், eternal life, which is what we very often talk about, actually means நித்திய ஜீவன் என்றால் உண்மையாலுமே அது என்ன பொருள் என்று இங்கே வாசிக்கிறோம். We talk about it a lot. நாம் நித்திய ஜீவனை குறித்து அதிகமாய் பேசுகிறோம். Really it means to know God and to know Jesus Christ personally. தேவனையும் அவருடைய குமாரனையும் அறிவதுதான் நித்திய ஜீவன். தனிப்பட்ட விதத்தில் அறிவது. If somebody were to ask you what is eternal life, உங்களை பார்த்து யாராவது நித்திய ஜீவன் என்றால் என்ன என்று கேட்கிறார்கள். You may say that means I'll live forever. நான் என்றென்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருப்பது என்று சொல்லலாம். No. இல்லை இல்லை. Even people who go to hell live forever. நரகத்துக்கு போகிறவர்களும் என்றென்றைக்கும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்க போகிறார்கள். But to know eternal life is to know Jesus Christ personally. நித்திய ஜீவன். See, that is not knowing about Jesus Christ but knowing him personally. இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு அறிவல்ல, ஆனால் அவரை தனிப்பட்ட விதத்திலே அறிந்து கொள்வதாகும். So the more you know Jesus personally, the more you have eternal life. ஆகவே எந்த அளவு அதிகமாக நீங்கள் இயேசுவை தனிப்பட்ட விதத்தில் அறிந்திருக்கிறீர்களோ அந்த அளவுக்கு அதிகமாக உங்களுக்கு நித்திய ஜீவன் இருக்கிறது. Now there's another level of knowing. அறிவதிலே இன்னொரு நிலைமை இருக்கிறது. See, you may know me, many of you know me better than you know the Prime Minister. பிரதம மந்திரி அறிந்திருப்பதை காட்டிலும் என்னை குறித்து உங்கள் அனைவருக்கு நன்றாக அறிந்திருப்பீர்கள். Some of you have known me for more than 20 years. உங்களிலே ஒரு சிலருக்கு 20 ஆண்டுகளுக்கு மேலாக என்னை அறிந்திருக்கிறீர்கள். And you know me very well. நன்றாக என்னை பற்றி அறிந்திருக்கிறீர்கள். But you still don't know me as well as say my wife knows me. ஆனாலும் என்னுடைய மனைவி என்னை அறிந்திருக்கிற பிரகாரமாக நீங்கள் இன்னும் அறியவில்லை. So that is another level of knowledge. இது இன்னொரு நிலையிலே உள்ளதான அறிவு. Many of us know each other very well for many years, but how much do we know each other? Only when we meet in a meeting or something like that. நம்மில் அநேகர் நாம் ஒருவரை அறிந்திருக்கிறோம், சந்தித்து இருக்கிறோம். ஆனால் எந்த அளவுக்கு அறிந்திருக்கிறோம் என்றால் கூட்டங்களிலே வரும்போது சந்தித்து பேசுகிறோம், அவ்வளவுதான். We are not to know Jesus Christ like that. இதுபோல நாம் இயேசு கிறிஸ்துவை அறியக்கூடாது. If you know Jesus Christ like you know me, it's not good enough. நீ என்ன அறிந்திருக்கிறது போல இயேசு கிறிஸ்துவையும் அறிந்திருப்பீர்கள் என்று சொன்னால் அது போதுமானதல்ல. You must know Jesus Christ better than you know your husband or your wife. உங்களுடைய மனைவியையோ உங்களுடைய புருஷனையோ எந்த அளவுக்கு அறிந்திருக்கிறீர்களோ அதை காட்டிலும் மேன்மையாக நீங்கள் இயேசு கிறிஸ்துவை அறிந்திருக்க வேண்டும். That's the way God wants us to know him. இப்படித்தான் நாம் தேவனை அறிந்து கொள்ள வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். See how free you are with your wife or your husband. மனைவியிடத்திலோ கணவனிடத்திலோ எவ்வளவு விடுதலையாக இருக்கிறீர்கள்.
You won't talk to me as freely as you talk to your wife or husband at home. வீட்டிலே மனைவியிடத்திலோ அல்லது கணவனிடத்திலோ எவ்வளவு விடுதலையாய் பேசுகிறீர்களோ அதுபோல என்னிடத்திலே நீங்கள் பேச தன்னிடத்தில் அன்பா இருக்கிற சாப்பிடுறதுல எவ்வளவு வாஞ்சியாய் ஓடுகிறார்கள். Particularly if your father is very kind and loving, children will just run to such a father. குறிப்பாக அப்பா மிகவும் அன்புள்ளவராக இருந்தால் பிள்ளைகள் ஓடி போய் அவங்க அப்பாவை கட்டி பிடித்துக் கொள்ளும். When they're small. சின்ன பிள்ளைகளா இருக்கும்போது. And that's how we should go to God. அப்படித்தான் நாமும் தேவனிடத்திலே போக வேண்டும். That's how I go to God even today. இன்றைக்கு நானும் அப்படித்தான் தேவனிடத்திலே போகிறேன். You know, when little children, they're afraid of something. சின்ன பிள்ளைகள் எதையாவது பார்த்து பயந்து விட்டால், supposing a 2-3-year-old child is there walking by himself. 2-3 வயசு பையன் தானாக நடந்து some big thunder bursts in the sky. திடீரென்று ஒரு பெரிய இடி இடிக்கிறது. He gets so scared. What does he do? He first immediately runs to his father or mother. அவன் உடனே பயந்து சத்தம் போட்டு அப்பாட்ட இல்லாத அம்மாட்ட வேகமா ஓடி போயிடுவான். Clings to them. அம்மா கட்டி பிடிச்சுக்குவான். You know, that's what I do when something makes me afraid in this world. இந்த உலகத்தில் ஏதாவது என்னை பயமுறுத்தினால் நான் அதைத்தான் செய்கிறேன். You say, are you like a little child? நீங்க சிறு பிள்ளைகளை போல இருக்கிறீர்களா? I'm trying to be even more like a little child because that's what Jesus said I must be like. நான் இன்னும் சிறு பிள்ளைகளை போல இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். ஏனென்றால் அப்படித்தான் இருக்க வேண்டும் என்று இயேசுவும் சொன்னார். The more you become like a little child, எந்த அளவுக்கு அதிகமாக சிறு பிள்ளைகளை போல மாறுகிறீர்களோ, the more you will cling to your Father in heaven, and the more you'll be free from all the fears in the world. அந்த அளவுக்கு அதிகமாக உங்களுடைய பரம பிதாவை தகப்பனை பற்றிக் கொள்வீர்கள். அந்த அளவுக்கு அதிகமாக பயங்களிலிருந்து விடுதலையாவீர்கள். So often when we have trouble, we run to a man. அடிக்கடி நமக்கு பிரச்சனை வரும்பொழுது நாம் ஒரு மனிதனிடத்தில் ஓடி போகிறோம். Now see this little child, the thunder comes. இந்த இடி வந்த பொழுது இந்த சிறு பையன் என்ன செய்யறான் என்று பாருங்க. சிறு குழந்தை, supposing he's an orphan, he's got no father or mother. அந்த குழந்தை ஒரு அனாதையா இருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம். அப்பாவும் இல்லை, அம்மாவும் இல்லை. Then where will he run? எங்கே ஓடுவான்? Many Christians are like that. They are orphans. அநேக கிறிஸ்தவர்கள் அனாதைகளை போலத்தான் இருக்கிறார்கள். And if they run to some brother or some man for help. அவர்கள் அப்படியே ஓடினாலும் யாரோ ஒரு மனிதனிடத்திலோ ஒரு சகோதரனிடத்திலோ ஓடுகிறார்கள். That proves that they don't know God as a father. தேவனை தகப்பனாக அவர்கள் இன்னும் அறிந்து கொள்ளவில்லை என்பதைத்தான் இது நிரூபிக்கிறது. I want to ask all of you a personal question, even the little children here. இங்க இருக்கிற சிறு பிள்ளைகள் பெரியவர்கள் எல்லா இடத்திலையும் நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். When you have a problem, to whom do you run? உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனை வந்துச்சுன்னா யார்கிட்ட போறீங்க? I hope from today you will learn to run to your heavenly Father. இன்றிலிருந்தாவது நீங்கள் பரம தகப்பனிடத்திலே ஓட வேண்டும், ஓட கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். That 3-year-old runs and clings to his mother or father when there's a thunder. இடி இடிக்கும் பொழுது பயந்து 3 வயது குழந்தை தன்னுடைய தகப்பனிடத்திலே தாயிடத்திலே ஓடி கட்டி பிடிப்பது போல நீங்கள் ஓட வேண்டும் என்று விரும்புகிறேன். You don't have to pretend to be a very brave man saying I don't have any fears in the world. இந்த உலகத்தில் எனக்கு பயமே இல்லை என்று ஒரு தைரியசாலியை போல நடிக்க வேண்டும் என்று தேவையில்லை. I say I don't have any fears because I'm clinging to my father. If I'm without a father, I'll have a lot of fears. தகப்பன் இல்லாமல் இருக்கும் பொழுது நான் அதிகமான பயங்களை கொண்டிருப்பேன். இப்பொழுது எனக்கு ஒரு தகப்பன் இருக்கிறபடினாலே நான் அவரை போய் கட்டி பிடித்துக் கொள்கிறபடினாலே எனக்கு பயம் இல்லை. And my father puts his arms around me, so I don't have any fear. என்னுடைய தகப்பனும் தம்முடைய கரத்தை என் மீது அணைத்துக் கொள்கிறார். And I can cast all my burden on him. என்னுடைய பாரங்களை எல்லாம் அவர் மீது நான் தூக்கி எறிந்து விட முடியும். Supposing there is no food in a house. வீட்டிலே சாப்பாடு இல்லை என்று And the landlord has told them to vacate the house by tomorrow morning. நாளைக்கு காலையிலே உங்களுடைய வீட்டு ஓனர் நீ காலி பண்ணி போக வேண்டும் என்று சொல்கிறார். And the man has lost his job also. அந்த மனிதனுக்கு வேலையும் போய்விட்டது, வேலையும் இல்லை. See the problem. பிரச்சனையை பாருங்கள். No food, சாப்பாடு இல்லை, no job, வேலை இல்லை. Tomorrow they got to vacate a house and they don't know where to go. நாளைக்கு வீட்டை காலி பண்ண வேண்டும், எங்கு போக வேண்டும் என்று தெரியவில்லை. You know who in that house will not be worried at all? அந்த இப்படிப்பட்ட குடும்பத்தில் இருக்கிற யார் கவலைப்படாமல் இருப்பார்கள் என்று தெரியுமா? The 2-year-old child. 2 வயசு குழந்தைக்கு கவலையே இருக்காது. He is fast asleep. நல்லா தூங்கிட்டு All the others are awake, wondering what to do. மற்ற எல்லாருமே முடிச்சுட்டு என்ன செய்யணும்னு கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். But you wake up the 2-year-old child and say, "Are you worried? What is going to happen to you tomorrow?" 2 வயது குழந்தையை எழுப்பி நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியாத உனக்கு ஏன் நீ கவலைப்பட மாட்டேங்கிற என்று கேட்டால், He will say, "Go and tell my father, let me sleep." எங்க அப்பாட்ட போய் சொல்லுங்க, நான் தூங்குறேன் என்று தூங்கிவிடும். What a wonderful thing it is to be like a child. ஒரு குழந்தையா இருப்பது என்ன அற்புதமான ஒரு காரியம். Jesus said, "We got to be like little children." நாம் சிறு பிள்ளைகளை போல ஆக வேண்டும் என்று இயேசு சொல்கிறார். He once said in John chapter 14 and verse 18. யோவான் 14ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே ஒரு முறை சொன்னார். He said, "I will not leave you like orphans. நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன். I will come to you."
நான் உங்களிடத்திலே வருவேன். And that he was talking about the Holy Spirit in verse 16 and 17. 16, 17 வசனங்களிலே பரிசுத்த ஆவியானவரை குறித்து சொல்லும்போது இப்படி சொல்லுகிறார். When the Holy Spirit comes into our life, பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையிலே வரும்போது it's Jesus coming into our life. இயேசுவே நம்முடைய வாழ்க்கையிலே வருகிறார். And it's making us aware that I'm not an orphan anymore. இனிமேலும் நான் திக்கற்றவனாக இல்லை என்பதை நினைப்பூட்ட அவர் வருகிறார். Because that Spirit comes in me and cries out, Appa. ஏனென்றால் அந்த ஆவியானவர் எனக்குள்ளாக வந்து அவர் பிதாவை நோக்கி அப்பா, பிதாவே, தகப்பனே என்று கூப்பிடுகிறார். Not this official name Father. தகப்பன் என்றதானே அந்த ஒரு அபிஷியல் பேர் அல்ல. Appa. அப்பா. The closest intimate in English it is Dad. ஆங்கிலத்திலே டாடி என்று சொல்லுவார்கள். That's how I talk to God. Anyway. அப்படித்தான் நானும் தேவனிடத்திலே பேசுகிறேன். He said, no, you can't go to God like that. Call him by his official name, Father. ஐயோ, டாடி எல்லாம் என்று சொல்லி தேவனை கூப்பிடக்கூடாது, நீங்கள் தகப்பன் என்றுதான் நீங்கள் கூப்பிட வேண்டும், அல்லது பிதா என்றுதான் அழைக்க வேண்டும் என்று நீங்கள் சொல்ல வேண்டும். When you are very far from God, you have to do that. நீங்கள் தேவனிட்டு தூரம் இருக்கும்போது பிதாவே என்றுதான் நீங்கள் கூப்பிட வேண்டும். When you come closer to him, you call him Dad. நீங்கள் அவரை நெருங்கி வரும்போது அப்பா என்று கூப்பிடலாம். That's what the Holy Spirit does. இதுதான் பரிசுத்த ஆவியானவர் செய்கிறார். It says in Romans chapter 8. ரோமர் 8ஆம் அதிகாரத்திலே and verse 15. 15ஆம் வசனம். The Holy Spirit which we have received cries out, Appa. நாம் பெற்றிருக்கிற அந்த பரிசுத்த ஆவியானவர் அப்பா, பிதாவே என்று கூப்பிடுகிறார். See, that's the intimate name. பாருங்கள், எவ்வளவு நெருக்கமாய் அழைக்கக்கூடிய ஒரு பெயர். Whatever you used to call your father when you were a small child. நீங்க சின்ன குழந்தையா இருக்கும்போது உங்க அப்பாவை எப்படி கூப்பிட்டீங்களோ அதே பேரை வச்சு நீங்க கூப்பிடலாம். What do you call your father today? Usually we don't change the way we call our father even when we grow up. நாம் சிறு பிள்ளையா இருக்கும்போது எப்படி கூப்பிட்டோமோ அதே போலதான் பெருசானாலும் அப்பாவை கூப்பிடுகிறோம். நாம் அதை மாற்றுவதில்லை. All of us have a particular way in which we call our father. நம்முடைய தகப்பனை நாம் பூமிக்குரிய தகப்பனை நாம் கூப்பிடக்கூடிய விதத்திலே ஒவ்வொருவரும் ஒவ்வொரு முறையை பின்பற்றுகிறார். I want to ask all of you one question. எல்லாரையும் பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன். Do you call your Father in heaven by the same word or not? அதே வார்த்தையினாலே நீங்கள் உங்கள் பிதாவை பரம தகப்பனை கூப்பிடுகிறீர்களா? I think many Christians don't. அநேக கிறிஸ்தவர்கள் அப்படி செய்வதில்லை. That's because they are a little far away from God. ஏனென்றால் அவர்கள் தேவனை விட்டு கொஞ்சம் தூரம் இருக்கிறார்கள். They have not understood how close God wants to be. தேவன் இவர்களோடு கூட எவ்வளவு நெருக்கமாக இருக்க விரும்புகிறார் என்பதை அவர்கள் இன்னும் விளங்கிக் கொள்ளவில்லை. I want you to know that God wants to be very close to you. தேவன் உங்களோடு கூட மிகவும் நெருக்கமானவராக இருக்க விரும்புகிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். He wants you to know him very closely. மிகவும் நெருக்கமாக நீங்கள் அவரை அறிந்து கொள்ள வேண்டும். And he wants to know you very closely. அவரும் உங்களை நெருக்கமாக அறிந்து கொள்ள விரும்புகிறார். See, there are certain things you may not even be able to tell your wife or your husband. ஒரு சில காரியங்களை உங்கள் மனைவியிடத்திலே கூட அல்லது கணவனிடத்திலே கூட சொல்ல முடியாமல் இருக்கலாம். There are a lot of pressures women face which they say, well, I think even my husband won't understand it. ஸ்திரீகள் அநேக அழுத்தங்களையும் பிரச்சனைகளையும் சந்திக்கிறார்கள். புருஷனிடத்திலே கூட இவளை சொல்ல முடியாது என்று எண்ணுகிறார்கள். But you can tell your Father in heaven. ஆனால் பரலோகத்திலே இருக்கிற உங்கள் அப்பாவிடத்திலே சொல்லலாம். There are certain things men face in their place of work, for example, which they say, I don't want to tell my wife because it will unnecessarily burden her if I tell her all the problems I have at work. அநேக புருஷர்கள் தங்களுடைய வேலை ஸ்தலத்திலே இருக்கிறதான அழுத்தங்களையும் பிரச்சனைகளையும் மனைவிடத்திலே கூட சொல்ல முடியாமல் இருக்கிறார்கள். மனைவிடத்திலே சொன்னால் அவளால் தாங்கிக் கொள்ள முடியுமோ என்று தெரியவில்லை என்று சொல்லாமல் இருக்கிறார்கள். And that's right. Don't burden your wife with all those problems. அது சரிதான். அந்த பிரச்சனைகளை வைத்து நீங்கள் மனைவியை பாரப்படுத்த வேண்டாம். But whom can we burden them with? ஆனால் யாரை இப்பொழுது நாம் பாரப்படுத்த முடியும்? The Bible says, cast your burden on the Lord. உங்களுடைய கவலைகள் எல்லாம் அவர் மீது வைத்து விடுங்கள் என்று வேதம் சொல்கிறது. See Psalm 55. சங்கீதம் 55. Psalm 55 verse 22 says. சங்கீதம் 55 22 வசனத்திலே பார்க்கிறோம். Roll your burden on the Lord and he will sustain you. He will never allow the righteous to be shaken. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட மாட்டார். Have you done that? இதை நீங்கள் செய்திருக்கிறீர்களா? Please answer this question. Have you cast your sins upon the Lord? உங்கள் பாவங்களை தேவன் மீது வைத்து விட்டீர்களா? Yes or no? ஆமாவா இல்லையா? About 3 people have cast. 3 பேர் பாவங்களை தேவன் மேல் வைத்திருக்கிறார்கள். மற்றவர்கள் என்ன? Have you cast your sins on the Lord? உங்களுடைய பாவங்களை தேவன் மேல வைத்து விட்டீர்களா? About 15 people. 15 பேர். Have you cast your sins on the Lord? உங்களுடைய பாவங்களை தேவன் மீது வைத்து விட்டீர்களா? Oh, good. That's wonderful. அற்புதமான காரியம். What about your burdens? சரி, உங்கள் பாரத்தை அவர் மீது வைத்து விட்டீர்களா? That's very important. அது மிக முக்கியம். I heard a story once.
ஒரு முறை ஒரு கதையை நான் கேள்விப்பட்டிருக்கேன். There was a man carrying a very heavy burden walking down the road. ஒரு மனிதன் ரோட்ல நடக்கும்போது ஒரு பெரிய கனமான பாரத்தை சுமந்து கொண்டு நடந்து கொண்டிருந்தானாம். And one lorry came by. அப்பொழுது ஒரு லாரி வந்தது. And he was a kind driver. அந்த லாரி டிரைவர் மிகவும் இரக்க குணமுள்ளவர். He said, "You're going same direction, hop in. You don't have to pay anything, just get in, I'll take you free." இந்த பக்கம் இந்த ஊருக்கு தான் நீ போறியா, லாரில பின்னாடி ஏறிக்கே, எனக்கு ஒன்னும் காசு கொடுக்க வேண்டாம், நான் ஃப்ரீயா ஏத்திட்டு போறேன் என்று சொன்னான். And said, "Thank you very much." ரொம்ப நன்றி என்று சொல்லி அவன் அந்த லாரியிலே, so he got inside the lorry. லாரிக்குள்ள ஏறி கொண்டான். After about half an hour, when the driver looked through the window to the back to see whether this man is okay, அந்த மனிதன் பின்னாடி தான் இருக்கிறானா இல்லையா என்பதை பார்க்கும்படிக்கு டிரைவர் அந்த ஓட்டை வழியாக பின்னாடி திரும்பி பார்த்தார். After half an hour, அரை மணி நேரம் கழித்து பார்த்தார். he saw this man still with this burden on his back. அவன் இன்னும் அந்த கடினமான பாரத்தை சுமந்து கொண்டே அந்த லாரியில நின்று கொண்டு வருகிறான். So he said, "Why are you carrying the burden? Put it on the lorry." ஏப்பா இன்னும் அந்த பாரத்தை சுமந்துகிட்டே இருக்க, லாரியில வச்சிருப்பா என்று சொல்லுகிறார் டிரைவர். He said, "No, you were kind enough to give me a lift. I didn't want to burden you with putting the burden on the lorry also." நீங்க எனக்கு இடம் கொடுக்கறதுக்கு ரொம்ப இரக்கமுள்ளவளா இருந்தீங்க, அதுவே போதும் சாமி, இந்த பாரத்தையும் நான் அந்த லாரி மேல வச்சு பாரப்படுத்த விரும்பல, நான் மட்டும் ஏறிக்கிறேன் என்று சொன்னானாம். Many Christians are like that. அநேக கிறிஸ்தவர்கள் இப்படித்தான் இருக்கிறார்கள். They have given themselves to the Lord. தங்களை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து விட்டார்கள். But they say, "Lord, we don't want to burden you with all our problems. We'll carry that." ஆனால் ஆண்டவரே, என்னை உமக்கு ஒப்பு கொடுத்து விட்டேன், ஆனால் இந்த பிரச்சனை எல்லாம் உங்கள்கிட்ட கொடுத்து உங்களை பாரப்படுத்த விரும்புவதை நானே தூக்கிக் கொள்கிறேன் என்று தூக்கிக் கொண்டே இருக்கிறார்கள் பாரங்களை. Sometimes we are so foolish. சில சமயத்திலே இப்படித்தான் நாம் புத்தியினவர்களா இருக்கிறோம். I heard another story once. இன்னொரு கதையை நான் கேள்விப்பட்டேன். One man wrote to his mother, from student to his mother, saying, "Mommy, can you please send me that woolen coat? It's cold over here." ஒரு in college. கல்லூரி மாணவன் தன்னுடைய தூரத்தில் இருக்கக்கூடிய தன்னுடைய தாய்க்கு ஒரு கடிதம் எழுதுகிறான். இங்கே குளிர் தாங்க முடியவில்லை, அந்த உள்ளன் ஸ்வெட்டரை அல்லது கோட்டை எனக்கு அனுப்புங்கள் என்று எழுதினான். By post. எனக்கு தபால் மூலமாக அதை அனுப்புங்கள் என்று எழுதினான். So she was a very simple lady. அந்த தாய் மிகவும் ஒரு ஏழையான ஒரு தாயா இருந்தார். So she folded this coat and there was some heavy buttons, so she cut off all the buttons. அந்த கோட்டை மடித்தாள். அப்படி மடிக்கும்போது அந்த பட்டன் எல்லாம் பெரிய பெரிய பட்டனா ரொம்ப வெயிட்டா இருந்துச்சு, அதெல்லாம் கட் பண்ணி எடுத்து. You'll have to pay extra postage for that. அதுக்கு எக்ஸ்ட்ரா தபால் செலவு ஆகுமே என்று சொல்லி அந்த பட்டன் எல்லாம் கட் பண்ணி எடுத்து விட்டார்களாம். So she wrote a note there. அவை அதுல ஒரு கடிதத்தில் ஒரு குறிப்பு எழுதினார்கள். To reduce the weight of the coat, I cut off all the buttons. அந்த கோட்டினுடைய வெயிட்டை குறைப்பதற்காக நான் பட்டனை எல்லாம் கட் பண்ணி எடுத்து விட்டேன் என்று எழுதினார்களாம். But you'll find it in the pocket of the coat. So அந்த கோட் பட்டன் எல்லாம் பாக்கெட்ல வச்சிருக்கிறேன், அந்த கோட்ல அது பார்த்து எல்லாம் இருக்கும் என்று சொன்னார்களாம். She thought if you put it in the pocket, it will not come in the weight in the post office. அந்த கோட் பட்டன் எல்லாம் பாக்கெட்ல வச்சுட்டா வெயிட் போடும்போது அதெல்லாம் தெரியாது என்று எண்ணினார்களாம். A lot of Christians are like that. We laugh at that, but we are doing exactly the same thing. இதை கேள்விப்பட்டு நாம் சிரிக்கிறோம், ஆனால் நம்மிலே அநேகர் அப்படித்தான் நாம் அதை செய்கிறோம். We have given our sins and our other things to the Lord, but some burden we are still carrying today. நம்முடைய பாவங்கள் எல்லாம் அவர் மீது வைத்து விட்டோம், ஆனால் ஒரு சில பாரங்களை நாமவே தூக்கி கொண்டிருக்கிறோம். Who is there in the world who doesn't have problems? இந்த உலகத்திலே பிரச்சனை இல்லாதவர்கள் யார்தான் இருக்கிறார்கள்? You see me standing here so happily every time the conference. You think, "Oh, Brother Jack doesn't have any problems at all. He's quite happy." இங்கே கான்பரன்ஸ் வந்து செய்தி கொடுக்கும்போது இவங்க சந்தோஷமாக சிரித்துக் கொண்டே செய்தி கொடுக்கிறாரு, இவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்று நீங்கள் எண்ணலாம். I am a very happy man 365 days of the year. ஒரு வருஷத்திலே 365 நாட்களிலேயும் நான் சந்தோஷமுள்ள மனிதனா இருக்கிறேன். It's not because I don't have any problems. அதனால எனக்கு பிரச்சனை இல்லை என்று நீங்கள் எண்ணிவிடக் கூடாது. It's because I've taken this burden and put it on the lorry. That's why. அந்த பிரச்சனை எல்லாம் எடுத்து ஆண்டவர் மீது போட்டு விட்டபடினாலே நான் சந்தோஷமா இருக்கிறேன். That's the reason. அதுதான் காரணம். As soon as it comes, I do what it says, cast it on the Lord. எப்பொழுதெல்லாம் பாரம் வந்து விடுகிறதோ அப்பொழுதெல்லாம் தேவன் மேலே வைத்து விடுகிறேன். Some of the problems I face may be more serious than what you face. நீங்கள் சந்திக்கிற பிரச்சனையை காட்டிலும் நான் சந்திக்கிற பிரச்சனை உண்மையாலுமே சில சமயங்களில் சீரியஸான பிரச்சனையா இருக்கிறது. People have filed 3 court cases against me, but I sleep okay at night. என் மீது 3 வழக்கு மன்றத்திலே கேஸ் இருக்கிறது, ஆனால் இரவில் நான் நன்றாக தூங்குகிறேன். It doesn't disturb me because I say, "Lord, that's your business, not mine." ஆண்டவரே, இது உம்முடைய காரியம், என்னுடைய காரியம் அல்ல என்று நான் எண்ணிருப்பதனாலே எனக்கு அது தொந்தரவு செய்வதே. My biggest problem was my sins. என்னுடைய பெரிய பிரச்சனை, மிகப்பெரிய பிரச்சனை என்னவென்றால் என்னுடைய பாவம். And he took care of that. அதை அவர் பொறுப்படுத்திக் கொண்டார். Why can't he take care of these small things? இந்த சிறு காரியங்களை ஏன் அவர் பொறுப்படுத்திக் கொள்ள மாட்டார்? Supposing I had a serious cancer. எனக்கு ஒரு சீரியஸான புற்றுவியாதி இருக்கு. I go to a doctor. நான் ஒரு மருத்துவரை போகிறேன். And he's the best doctor in the world and he gives me a treatment and heals me 100%. அவர்தான் இந்த உலகத்தில் சிறந்த மருத்துவ நிபுணர், எனக்கு சிகிச்சை கொடுத்து 100க்கு 100 சுகமாக்கி விட்டார். Then another day I have a smaller problem. அடுத்த நாளில் எனக்கு ஒரு சிறு பிரச்சனை வருகிறது. I get a little cut which is a little infected. இங்கே ஒரு சிறு வெட்டுக்காயம் ஏற்பட்டு அங்கே அது இன்ஃபெக்ஷன் ஆகிவிட்டது.
I don't know whether the doctor can heal this one. This is quite serious. இது ரொம்ப சீரியஸா இருக்கு. இது இந்த டாக்டர் கிட்ட போனா இதுக்கு சிகிச்சை கொடுப்பாரான்னு தெரியலையே என்று சொல்லி எண்ணுகிறேன். What a fool I am. This doctor healed me of cancer and he can't tell me what to do with a little cut in my hand. புற்றுவியாதிக்கே சிகிச்சை கொடுத்து குணமாக்கி விட்டார். இந்த சிறு வெட்டுக்காயத்துக்கு குணமாக்க மாட்டாரா? That's exactly how many Christians are. இப்படித்தான் அநேக கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். It's because they think the sin problem is a very easy problem. என்ன எண்ணுகிறார்கள் என்று சொன்னால் பாவ பிரச்சனை என்பது சுலபமான பிரச்சனை. You take all the problems of all the people in the world today. இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதனுடைய எல்லா பிரச்சனையும் எடுத்துக்கொள்ளுங்கள். Did you hear that? கேட்டீங்களா? All the problems of all the people in the world. இந்த உலகத்திலே இருக்கிற எல்லா மனிதர்களுடைய எல்லா பிரச்சனைகளையும் எடுத்துக்கொள்ளுங்கள். Put it on one side of a balance. திராசிலே ஒரு தட்டில் அதை வைத்து விடுங்கள். All the problems of all the people in the world. உலகத்திலே இருக்கிற எல்லா மக்களுடைய எல்லா பிரச்சனைகளையும் ஒரு தட்டில் வைத்து விடுங்கள். இன்றைக்கு இல்ல. And on the other side, இன்னொரு தட்டிலே you put only your sins. உங்களுடைய பாவங்களை மட்டும் வைத்து விடுங்கள். Which do you think will be heavier? எது மிகவும் பாரமானதா இருக்கும்? Your sin. உங்களுடைய பாவம் தான். Your sin will be much heavier than all the problems of everybody in the world. எல்லா பிரச்சனைகளை காட்டிலும் உங்களுடைய பாவம் தான் மிகவும் கனமானதா இருக்கும். Do you believe that? இதை நீங்கள் நம்புகிறீர்களா? 3 people. Do you believe that? நம்புகிறீர்கள்? நீங்க நம்புகிறீர்களா? If you believe that, why can't you cast your burden on him? இதை நீங்கள் நம்புகிறீர்களானால் ஏன் உங்களுடைய பிரச்சனைகளை அவர் மீது வைத்து விடக் கூடாது? We're supposed to do that. நாம் அதை செய்ய வேண்டும். Do you know that God doesn't want me to carry any burden? நான் இந்த பாரத்தையும் சுமக்க வேண்டும் என்பது தேவ சித்தம் அல்ல. What would you think of if you see a father walking down the road and making his 5-year-old boy carry a heavy 30-kilo suitcase? ஒரு அப்பா ஜாலியா கை வீசி நடந்துட்டு போறாரு. பக்கத்துல பார்த்தா பாவம் 5 வயசு பையன் அவன் 30 கிலோ வெயிட் சூட்கேஸ தூக்க முடியாம தூக்கி இழுத்துட்டு போறான். அந்த அப்பா பார்த்தா என்ன நினைப்பீங்க? When any father do that, will you do that? நீங்க அப்படி செய்வீங்களா? எந்த அப்பாவாவது அப்படி செய்வாரா? No, you'll say, son, give me that suitcase. It's too heavy for you. இது ரொம்ப உனக்கு கனமா இருக்குப்பா, எனக்கு கொடுத்துருப்பா அந்த சூட்கேஸ் என்றுதான் வாங்கி கொள்வார். You carry this biscuit packet or something like that. இந்த பிஸ்கட் பாக்கெட் நீ வச்சுக்கப்பா என்று சொல்லி கொடுப்பார். That's how God is. எப்படித்தான் தேவன் இருக்கிறார். God, my father is like that, and he is your father also. தகப்பன் என்னுடைய பிதா அப்படிதான் இருக்கிறார், உங்களுடைய தகப்பன் அப்படிதான் இருக்கிறார். You have a problem today. இன்றைக்கு உங்களுக்கு பிரச்சனை இருக்கிறதா? He says, give it to me. எனக்கு கொடுத்துருப்பா அந்த பிரச்சனையை. Carry this chocolate or something like that. நீ இந்த சாக்லேட்டை மட்டும் நீ தூக்கிட்டு வா. And he carries this big heavy suitcase for me. கனமான சூட்கேஸை எனக்காக அவர் சுமக்கிறார். So if you see me as a very happy man all the time, ஆகவே நான் எப்பொழுதும் சந்தோஷமுள்ளவனாக இருக்கிறதை நீங்கள் பார்த்தால், it's because God is always making me carry the chocolates and the ice cream and he's carrying the heavy weights. அது ஏனென்றால் எப்பொழுதுமே என்னுடைய அப்பா அவர் கனமான சூட்கேஸை அவர் தூக்கி கொண்டு சாக்லேட்டையும் ஐஸ்கிரீம் நீ சுமப்பா என்று சொல்லி என்னிடத்தில் அதை கொடுக்கிறார். God is a good God. தேவன் நல்ல தேவன். And when you know him, அவரை நீங்கள் அறிந்து கொண்டால், you realize he is the most loving father in the whole world. முழு உலகத்திலே அவர்தான் மிகவும் அன்புள்ள அப்பா என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். And when you know Jesus Christ, you'll find that he is the best friend you can ever have. இயேசு கிறிஸ்துவை மட்டும் நீங்கள் அறிந்து கொண்டால் உங்களுடைய சிறந்த நண்பராக அவர் இருப்பார் என்பதை புரிந்து கொள்வீர்கள். There's no problem that he cannot solve. அவரால் தீர்க்க முடியாத எந்த பிரச்சனை என்றும் ஒன்றுமே இல்லை. It's wonderful to know him. அவரை அறிந்து கொள்வது என்பது அற்புதமான காரியம். Everything he came on earth and did was to show how much he loved us. இந்த பூமிக்கு இந்த உலகத்துக்கு அவர் வந்து அவர் செய்த ஒவ்வொரு காரியமுமே நம்மை நேசிக்கிறார் என்பதை சொல்லத்தான். Now we speak about the power of his resurrection. அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையை குறித்து நாம் பேசுகிறோம். I want to show you a verse in Romans chapter 4. ரோமர் 4ஆம் அதிகாரத்திலே ஒரு வசனத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன். Romans chapter 4. ரோமர் 4ஆம் அதிகாரம். It says here in verse 25. 25ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். Jesus Christ was delivered up for our transgressions and raised for our justification. ரோமர் 4ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம், அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டு இருக்கிறார். Now it's very important for you to understand this verse. இந்த வசனத்தை நீங்கள் புரிந்து கொள்வது மிகவும் முக்கியம். Why was Jesus delivered up to the cross to die? ஏன் மரிக்கும்படியாக இயேசு சிலுவையிலே ஒப்புக் கொடுக்கப்பட்டார்? Here's the answer. இங்கே அதனுடைய பதில் இருக்கு. For our sins, our transgression. நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய மீறுதலுக்காக. Okay. சரி. 100%. 100%. Next question. அடுத்த கேள்வி. Why was he raised up from the dead? ஏன் மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டார்? Many people don't know. அநேகருக்கு அது தெரியாது. The answer is here. Now you know it. But if I had not shown you that verse, I don't know whether you have known the answer. இப்பொழுது நான் உங்களுக்கு இந்த வசனத்தை காண்பித்தபடினாலே உங்களுக்கு பதில் தெரிகிறது. வசனத்தை காண்பிக்காவிட்டால் எத்தனை பேருக்கு பதில் தெரியும் என்று எனக்கு தெரியும். If you don't believe me, நீங்கள் என்னை நம்பாவிட்டால், you go to the average believer in any denomination.
எந்த ஒரு சபையா இருந்தாலும் அதில் உள்ள ஒரு சாதாரண கிறிஸ்தவனை கேளுங்கள். See, I have two questions. எனக்கு 2 கேள்வி இருக்கிறது. Why did Jesus die? ஏன் இயேசு மரித்தார்? Every one of them will say for our sins. எல்லாரும் சொல்வார்கள் நம்முடைய பாவங்களுக்காக. Second question. இரண்டாவது கேள்வி, Why was he raised up from the dead? ஏன் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பப்பட்டார்? They won't give an answer. அவர்கள் ஒரு பதிலை சொல்ல மாட்டார்கள். You ask them, have you read Romans 4? ரோமர் 4ஆம் அதிகாரத்தை எப்பயாவது வாசித்திருக்கிறீங்களா? At least 50-100 times. நான் 50-100 முறை வாசித்திருப்பேன் என்று சொல்வார். You read it 50-100 times and you never saw what is written in the last verse. 50-100 தடவை வாசித்திருக்கீங்க, கடைசி வசனத்தை நீங்க பார்க்கவே இல்லையா? You know why? ஏன்? The devil has got an amazing way of making us blind to certain important truths even when we read them 100 times. 100 முறை வாசித்தாலும் அந்த ஒரு சில சத்தியங்களுக்கு நம்முடைய கண்களை குருடாக்கும்படியாக பிசாசுக்கு எத்தனையோ விதமான வியக்கத்தக்க வழிகளை வைத்திருக்கிறார். How many of you have seen pictures of Jesus hanging on the cross? எத்தனை பேர் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிற படங்களை பார்த்திருக்கிறீர்கள்? I think all of us have seen. எல்லாரும் பார்த்திருக்கிறோம். So many places you'll see it. நிறைய இடங்களில் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தொங்குகிறதை I've seen so many houses. நிறைய வீடுகளிலே பார்த்திருக்கிறோம். நிறைய சபைகளிலே பார்த்திருக்கிறோம். How many of you have seen a painting of Jesus coming out of the grave? கல்லறையிலிருந்து வெளியே வரக்கூடிய உயிர்த்தெழுந்து வரக்கூடிய படங்களை எத்தனை பேர் பார்த்திருக்கிறீர்கள்? Some children's storybook you may see it. ஒரு சில பிள்ளைகளுடைய கதை புத்தகத்தை பார்த்திருக்கலாம். Have you seen it in any house? ஆனால் வீடுகளிலே மாட்டப்பட்டிருக்கிறதை பார்த்திருக்கிறீர்களா? I have never seen it in 65 years in any house. 65 ஆண்டுகளாக எந்த வீட்டிலேயும் நான் பார்த்ததே இல்லை. What a work the devil has done. பிசாசு என்ன அருமையான வேலை செய்து விட்டான். He's allowed everybody to know that Jesus died. இயேசு மரித்தார் என்பதை எல்லாரும் அறிந்து கொள்ள செய்து விட்டான். But he does not allow them to know or think that Jesus rose from the dead. ஆனால் மரித்தோரிலிருந்து இயேசு உயிரோடு எழுந்தார் என்பதை ஜனங்கள் நினைப்பதற்கோ அவர்களை எண்ணுவதற்கோ அவன் அனுமதிக்க மாட்டான். Do you know that the apostles, whenever they spoke about the death of Jesus, always said immediately after that, but God raised him from the dead. அப்போஸ்தலர் எப்பொழுதெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை குறித்து பேசுகிறார்களோ உடனடியாக அவர் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்தார் என்பதை குறித்து பேசியிருக்கிறார். We all know that Jesus rose from the dead. இயேசு மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்பதை நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறோம். We don't make that a practical reality in our life. It is as good as is not rising from the dead. நம்முடைய நடைமுறை வாழ்க்கையிலே அதை நாம் அபியாசப்படுத்தாவிட்டால் அவர் எழாதது போலதான் இருக்கும். That's like saying, yeah, I know there is a good doctor there who can heal me from cancer, but if you don't go to him, nothing will happen. எனக்கு தெரியும் இந்த புற்றுவியாதியிலே சிகிச்சை தரக்கூடிய நல்ல ஒரு டாக்டர் இருக்கிறார் என்று தெரியும், ஆனால் நான் அவரிடத்திலே போகாவிட்டால் எனக்கு எப்படி குணம் கிடைக்கும்? What's use knowing that he is there if you don't go to him for treatment? அவர் அங்கே இருக்கிறார் என்பதை அறிந்திருக்கிறதிலே என்ன பயன் அவரிடத்திலே நீங்கள் போகாமல் இருக்கும் பொழுது? What's use knowing that Jesus rose from the dead if it has no practical result in your life? இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தார் என்பதை நீங்கள் அறிந்திருந்தும் நடைமுறையிலே அதனுடைய விளைவு உங்கள் வாழ்க்கையிலே காணப்படாவிட்டால் என்ன பயன்? Many of us have spent many years thinking about Jesus dying for our sins. இயேசு நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார் என்பதை எண்ணுவதிலே நினைப்பதிலே தியானிப்பதிலே अनेक வருஷங்களை நாம் கடத்தி விட்டோம். We need now to meditate a lot on this wonderful truth that Jesus rose from the dead. இயேசு மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்தார் என்பதான அற்புதமான சத்தியத்தை இனிமேல் நாம் தியானிக்க வேண்டியவர்களா இருக்கிறோம். That's not a new truth. இது ஒரு புதிய சத்தியம் அல்ல. From the time of 5 you may have known it. Age of 5. ஒரு 5 வயதிலிருந்தே நான் அதை அறிந்திருக்கிறேன். You would have known it also. நீங்களும் 5 வயதிலிருந்தே கேள்விப்பட்டிருப்பீர்கள். But it must become a reality in our life. ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே அது யதார்த்தமாய் உண்மையாய் மாற வேண்டும். What practical result comes into your life because Christ died? கிறிஸ்து மரித்ததினாலே நடைமுறையிலே உங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்ட பலன் விளைவு என்ன? This practical result is I am not burdened with guilt of my sin anymore. நடைமுறையிலே ஏற்பட்ட விளைவு அல்லது பலன் என்னவென்றால் என்னுடைய பாவங்களுக்காக இனிமேல் எனக்குள்ளாக ஒரு குற்றமான சாட்சி இல்லை. What practical result comes out of Christ being raised from the dead? கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டபடியினாலே நடைமுறையிலே உங்களுடைய வாழ்க்கையிலே கிடைக்கக்கூடிய பலன் என்ன? Many people, not much they can say. Maybe they can say he is alive today so I can talk to him. அவர் இன்று உயிரோடு இருக்கிறார், ஆகவே நான் அவரிடத்தில் பேச முடியும் என்று சொல்கிறார்கள். அது நல்லதுதான். But there's something before all that. ஆனால் இதற்கு முன்பதாக ஏதோ ஒன்று இருக்கிறது. அதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டியிருக்கிறது. அதுதான் இந்த வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. He was raised again because of our justification. நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக அவர் எழுப்பப்பட்டிருக்கிறார். In other words, இன்னொரு விதத்தில் சொல்ல போனால், supposing an educated non-Christian ஒரு படித்த who has studied the Bible asks me a question. ஒரு படித்த கிறிஸ்தவர் அல்லாத ஒரு மனிதன் என்னிடத்திலே ஒரு கேள்வியை கேட்கிறான் என்று வைத்துக்கொள்வோம். Christians say that Christ died for your sins. கிறிஸ்தவர்கள் எல்லாம் நீங்க சொல்றீங்க கிறிஸ்து உங்க பாவங்களுக்காக மரித்தார் என்று. How do you know the thief on the cross didn't die for my sins? He also was crucified. அங்கே கள்ளன்
அவனும் சிலுவையில் அடிக்கப்பட்டானே, அவனுடைய பாவங்களுக்காக மரிக்கவில்லை என்று எப்படி நீங்கள் சொல்லலாம்? Why do you say only Jesus was crucified? What about the other fellow? He also was crucified. இயேசு மட்டும் சிலுவையில் அறையப்பட்டார் என்று சொல்கிறீர்களே, பக்கத்திலே அறையப்பட்டானே, அவனை பற்றி என்ன? And he says, you say that Jesus took your sins. I say that thief took my sins. நீங்கள் சொல்கிறீர்கள் இயேசுடைய பாவத்தை ஏற்றுக்கொண்டார் என்று, நான் சொல்கிறேன் இந்த திருடன் கள்ளன் அவனுடைய பாவத்தை ஏற்றுக்கொண்டான் என்று சொல்கிறேன். There is no difference. It's a question of faith. ரெண்டுமே வித்தியாசமே இல்லை. How do you know he took your? நம்பிக்கை How do you know he took your sin? உன்னுடைய பாவங்களை அவர் ஏற்றுக்கொண்டார் என்று எப்படி உனக்கு தெரியும்? You know the answer? பதில் உங்களுக்கு தெரியுமா? The thief did not rise from the dead. Jesus rose from the dead. அந்த கள்ளன் உயிரோடு எழுந்திருக்கவில்லை, ஆனால் இயேசு மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பப்பட்டார். What shall we say to that? இதற்கு நாம் என்ன சொல்லுவோம்? Hallelujah. Hallelujah. We need to say that little more in our churches. நம்முடைய சபைகளிலே நாம் அதிகமாக அல்லேலூயா சொல்ல வேண்டும். We need to learn a few things from the Pentecostals. பெந்தெகோஸ்தே சபையிலிருந்து ஒரு சில காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கிறது. We got to be happy that Jesus rose from the dead. இயேசு மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பப்பட்டார் என்பதிலே நாம் சந்தோஷமுடையவர்களாக இருக்க வேண்டும். Supposing there's a very tense cricket match between India and Pakistan. இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் கடுமையான கிரிக்கெட் போட்டி நடந்து கொண்டிருக்கிறது. And somebody says, India won. இந்தியா ஜெயிச்சு தெரியுமா என்று யாராவது சொல்லுகிறார். Oh, okay. சரி என்று நாம் சொல்லுவோமானால், I won't say that. That's a great. India won. Wonderful. இந்தியா ஜெயிச்சுச்சா, பயங்கர சந்தோஷம் தான் என்று சொல்லுவோம். Jesus rose from the dead. மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பப்பட்டார். That's why we say hallelujah. Hallelujah. And because he rose from the dead, that proves my sins are gone. அவர் மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டபடினாலே என்னுடைய பாவங்கள் எல்லாம் நீங்கி போயிற்று என்பது நிரூபிக்கப்பட்டு விட்டது. If he did not rise from the dead, then you can even say the thief died for my sins. அவர் உயிரோடு எழுப்பப்படாவிட்டால் அந்த கள்ளனும் என்னுடைய பாவத்தை சுமந்தான் என்று சொல்லலாம். How do you prove that the thief didn't die for my sins? அந்த கள்ளன் என்னுடைய பாவத்துக்காக மரிக்கவில்லை என்பதை எப்படி நீங்கள் நிரூபிப்பீர்கள்? So dying on the cross is not enough. ஆகவே சிலுவையிலே மரிப்பது மட்டும் போதாது. 3 people died on the cross that day. அந்த நாளிலே 3 பேர் சிலுவையிலே மரித்தார். How do you know which one took your sins? யார் உங்களுடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டார் என்று உங்களுக்கு எப்படி தெரியும்? I know. Because only one of them came out of the grave. ஏன்னா ஒருவர் மட்டுமே கல்லறையிலே இருந்து எழும்பி வந்தார். Very, very, very important. மிக 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 முக்கியமானது. He was raised again because of our justification. அவர் நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டார். That means that was the Father putting a seal saying, here is the proof, all of you, that your sins are gone. உங்களுடைய பாவங்கள் எல்லாம் நீங்கி விட்டது என்பதற்கு நிரூபணம் இந்த முத்திரையை நான் கொடுக்கிறேன், அதுதான் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல். Or let me use another example. இன்னொரு விளக்கத்தை உங்களுக்கு சொல்றேன். You have a debt of some 20 lakhs to somebody. நீங்கள் யாரோ ஒருவருக்கு 20 லட்சம் ரூபாய் கடனை திருப்பி செலுத்த வேண்டியிருக்கிறது. You're always afraid to meet him. If he comes on the road, you turn that side and go somewhere. ரோட்ல இந்த பக்கம் தான் நீங்க இந்த பக்கம் திரும்பிக்கிறீங்க. பயப்படுறீங்க அவரை பார்த்து. You're afraid when he'll come to knock at your door, when he will send a court notice to you. அவர் எப்படா நமக்கு கோர்ட்ல இருந்து நோட்டீஸ் அனுப்பிடுவாரோ அல்லது எப்ப நம்ம வீட்டுக்கு தட்ட போறாரோ தெரியலையே என்று பயந்து கொண்டிருக்கிறீர்கள். Some people who are in debt like this who run away from the town and go and live somewhere without any address. ஒரு சிலர் இப்படிப்பட்ட கடன்ல இருக்கிறபடினால அந்த ஊரை விட்டு காலி செய்து விலாசம் தெரியாத ஒரு இடத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். It's a terrible thing to be in debt. கடன்ல இருப்பது என்பது மிகவும் பயங்கரமான காரியம். The first things I try to find out in all of our churches that people are free from financial debt. சபையிலே நான் கண்டுபிடிக்கிற முதலாவது காரியம் எல்லாரும் பொருளாதார கடனிலிருந்து விடுதலை பெற்றிருக்கிறார்கள் என்பதை நான் பார்க்கிறேன். Don't borrow money unless it's a dire emergency like some hospitalization or ஆஸ்பத்திரி செலவு திடீரென்று வந்து விட்டது அல்லது சீரியஸான ஒரு காரியம் இல்லாத பட்சத்திலே கண்டிப்பாய் கடன் வாங்காதீர்கள். Don't borrow money just to buy something extra for your house or go on a holiday or even to go for a conference. Don't borrow money. நீங்கள் விடுமுறை நாட்களை நன்றாக உல்லாசமாக கழிக்க வேண்டும் என்பதற்கோ அல்லது ஒரு வெளியேறப்பட்ட ஒரு பொருளை வாங்க வேண்டும் என்பதற்கோ அல்லது கான்ஃபரன்ஸ் வருவதற்கோ கூட தயவு செய்து நீங்கள் கடன் வாங்க வேண்டும். I am 65 years old now. நான் 65 வயதானவன். Will you believe me when I tell you I have never been in debt? நீங்கள் நம்புவீர்களா நான் சொல்லும் பொழுது நான் ஒரு காலம் கடன்பட்டதே இல்லை. I have never bought anything for my house that I could not afford. என்னாலே வாங்க முடியாத ஒரு காரியத்தை ஒரு காலம் நான் வாங்கினதில்லை. When I could afford it, then I bought it. எப்பொழுது என்னால முடியுமோ அப்பொழுது வாங்கி இருக்கிறேன். I couldn't afford it, I didn't buy it. என்னால வாங்க முடியாவிட்டால் நான் வாங்காமல் இருந்திருக்கிறேன். And I'm a very happy man because I've never been in debt. நான் ஒரு காலம் கடனில் இல்லாதபடினாலே நான் சந்தோஷமுள்ள மனிதனாக இருக்கிறேன். So I want to say to you, don't be in debt. ஆகவே நீங்கள் கடன்பட வேண்டாம் என்று சொல்கிறேன். But now let me use an example. இப்பொழுது நான் ஒரு விளக்கத்தை உங்களுக்கு சொல்கிறேன். Debt to somebody for 20 lakhs. 20 லட்சம் ரூபாய் கடன் பெற்றிருக்கிறீர்கள் யாரிடத்திலாவது. And then somebody comes and tells you, யாராவது ஒருவரிடத்தை வந்து சொல்கிறார், listen, I paid your debt. இங்க கவனிப்பா, உன் கண்ணை முழுசி நான் கட்டிட்டேன். You don't have to be afraid to meet him again. இனிமே அந்த ஆளை பார்ப்பதற்கு நீ பயப்பட வேண்டாம்.
You'll say, where's the receipt? Show me the receipt, otherwise I won't believe it. நீங்க அந்த 20 லட்சம் ரூபாய் கடன் கட்டிட்டதுக்கு ரசீது எங்க என்று கேட்பீர்கள். இல்லாவிட்டா நான் நம்ப But மாட்டேன். if I see him, I can say, here's the receipt. ஏன்னா அடுத்தவர் என்னை பார்த்தாருன்னா அந்த ரசீதை காமிக்கலாம். நீங்க கைது போட்டிருக்கீங்க பாருங்க 20 லட்சம் ரூபாய் வாங்கினதுக்கு He says, no, I didn't take any receipt. It's okay. ரசீதெல்லாம் நான் வாங்கலப்பா என்று அவன் சொன்னால் Then you'll still be afraid to meet that man. அந்த ஆளை பாக்குறதுக்கு இன்னும் பயம். ஒருவேளை கொடுத்தாரா கொடுக்கலையான்னு Because if you tell him, no, so-and-so told me he paid your 20 lakhs, he says, where, show me the receipt. I never gave any receipt. அவர்கிட்ட போய் இவர்தான் வந்துட்டு வந்து சொன்னாரு 20 வருஷம் உங்ககிட்ட கட்டிட்டேன்னாரு, எங்க ரசீது காமி என்று அவன் கேட்பான். So how do I know this debt I have to God of all my sins is forgiven? ஆகவே பாவம் என்கிற கடன் பட்டிருந்தேனே ஆண்டவரிடத்தில் அதெல்லாம் மன்னிக்கப்பட்டு விட்டது என்பதை எப்படி நான் அறிந்து I've கொள்வேன்? got a receipt. எனக்கு இப்பொழுது ஒரு ரசீது கிடைத்து விட்டது. Jesus rose from the dead. That's a receipt. இயேசு மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பப்பட்டார். அதுதான் அந்த ரசீது. God raised him from the dead, saying, that's your receipt. Your sins are gone. தேவன் மரித்தோரிலிருந்து இயேசுவை உயிரோடு எழுப்பினார். இதுதான் உன்னுடைய பாவங்கள் நீக்கப்பட்டதற்குரிய ரசீது என்று சொல்கிறார். My sins are all buried in that tomb where Jesus is buried. Is gone. இயேசு அடக்கம் பண்ணப்பட்ட அந்த கல்லறையோடு கூட இந்த பாவங்கள் எல்லாம் அடக்கம் பண்ணப்பட்டு போய்விட்டது. It's gone. அது போய்விட்டது. He came out of the grave without all those things. அவர் அந்த கல்லறையிலிருந்து இதெல்லாம் இல்லாமலே உயிரோடு எழுந்தார். It's a wonderful thing. இது அற்புதமான ஒரு காரியம். Now I don't have to be afraid to meet God. இப்பொழுது நான் தேவனை பார்ப்பதற்கு சந்திப்பதற்கு பயப்பட தேவையில்லை. Even the angels have to cover their faces, we read, when they stand before God. தேவனுக்கு முன்பாக நிற்கும் பொழுது தேவதூதர்கள் தங்களுடைய முகங்களை மறைத்துக் கொள்ள வேண்டியிருந்தது. But I can look at God straight in his face like that. ஆனால் இப்பொழுது நான் தேவனை முகமுகமாக நேரடியாக பார்க்க முடியும். Can you? உங்களால் முடியுமா? Yes or no? Because Jesus rose from the dead. ஏனென்றால் இயேசு மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்தார். It's a wonderful thing. இது அற்புதமான ஒரு காரியம். I am declared righteous. நான் இப்பொழுது நீதிமான் என்று அறிவிக்கப்பட்டேன். Justification means declared righteous. நீதிமானாக்கப்படுதல் என்றால் நீ நீதியாக்கப்பட்டு விட்டாய் என்று சொல்வதாகும். That is through the resurrection. அது இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுப்பப்பட்டது நிமித்தமாய் வந்தது. Because we were all dead in sin. நாம் எல்லாரும் பாவத்திலே மரித்தபடியாலே. Ephesians in chapter 2. எபேசியர் 2ஆம் அதிகாரம். Sin is such a terrible thing, it brings us to death. நம்மை மரணத்துக்கு கொண்டு வரக்கூடிய அளவுக்கு பாவம் அகோரமான ஒரு காரியமா இருக்கிறது. God told Adam that. Adam didn't believe it. ஆதாமிடத்திலே தேவன் சொன்னார், ஆனால் ஆதாம் அதை நம்பவில்லை. I want to ask you, how many of you believe it? உங்களில் எத்தனை பேர் அதை நம்புறீங்க? நான் உங்களை கேட்க விரும்புறேன். Okay, I'll ask you a little more difficult question. சற்று கடினமான ஒரு கேள்வி உங்களுக்கு கேட்கிறேன். How many of you believe that one small sin will bring death into your life? உங்களில் எத்தனை பேர் ஒரு சிறு பாவம் மரணத்தை கொண்டு வர முடியும் என்று நம்புகிறீர்கள்? I'm not sure. You'll all give the right answer, yes, but in practical life, whether you live like that, I don't know. எல்லாருமே ஆம் என்று சொல்லுவீர்கள், ஆனால் நடைமுறை வாழ்க்கையிலே நீங்க அதை அபியாசப்படுத்தலாம். You believe that one small sin, ஒரு சிறு பாவம், will bring death. மரணத்தை கொண்டு வரும். You know these electrical wires? இங்க இருக்கிற கரண்ட் எலக்ட்ரிக்கல் வயர்லாம் பாருங்க, மின்சார வயர். Supposing I cut one of them and keep them just half centimeter away from each other. அந்த வயரை ஒரு வயரை கட் பண்ணி நான் ஒரு 1/2 சென்டிமீட்டர் இடைவெளியில அப்படியே கை ரொம்ப கிட்ட வச்சிட்டு இருக்கேன். Will the current flow? கரண்ட் என் கைக்கு பாயுமா? No. Will the current flow through the wire? அந்த வயர் மூலமா கரண்ட் வருமா? No. Even if there's a small gap, no current. சின்ன இடைவெளி இருந்தா கூட அந்த கரண்ட் பாயாது. Whether it is so close or 1 mile apart, is the same thing. இவ்வளவு நெருக்கமா இருந்தாலும் 1 மைல் தூரத்தில் இருந்தாலும் கரண்ட் பாயாது. It has to be connected. அது அங்கே இணைக்கப்பட வேண்டும். Whether it is 1 sin or 1,000 sins, it's the same. ஒரு பாவமா இருந்தாலும் சரி, 1000 பாவமா இருந்தாலும் சரி, அங்கே தொடர்பு இல்லை. That's how death comes. இப்படித்தான் மரணம் வருகிறது. Now God told Adam, if you disobey me in this one small thing, you'll die. இந்த சிறு காரியத்திலே நீ எனக்கு கீழ்ப்படியாமல் போவாயானால் நீ மரிப்பாய் என்று ஆண்டவர் சொன்னார். The devil said, no, you won't die. பிசாசு இல்ல நீ மரிக்கவே மாட்டாய். A small little cut in the electrical wire, it's so close, the current will still flow, don't worry. அங்கே அந்த வயர் அறுந்து விட்டது, கொஞ்சம் கேப் இருந்தா கூட அது மின்சாரம் பாயும் என்று சொல்லி அவன் சொல்லுவான். And Adam was a fool, he believed the devil. ஆதாம் புத்தியீனன், அவன் பிசாசை நம்பி விட்டான். What about us? நம்மை குறித்த காரியம் என்ன? We are bigger fools because we got so many examples and still we sometimes do those wrong things. அவனை காட்டிலும் நாம் மிகவும் மோசமான புத்தியினர்கள். ஏனென்று சொன்னா எவ்வளவோ உதாரணங்கள் விளக்கங்கள் நமக்கு இருந்தும் நாம் நம்புவதில்லை. How many of you will knowingly go and cut an electric wire? தெரிந்து எத்தனை பேர் போய் ஒரு மின்சார வயரை துண்டிப்பீர்கள்? We'll never do it. நம்ம யாருமே இதை Why do you want to lose the current in your house? ஏன் உங்க வீட்டுக்கு வரக்கூடிய கரண்ட்டை நீங்க கட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? Are you that careful with sin?
இதே போல நீங்கள் பாவத்தை குறித்த காரியத்திலே ஜாக்கிரதையா இருக்கிறீர்கள். Lord, I want the power of God to flow into my life every day. ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வல்லமையானது எனக்குள்ளாக பாய்ந்து சென்று கொண்டே இருக்க வேண்டும் என்று Even a விரும்புகிறேன். small sin can bring death. சிறு பாவம் கூட எனக்குள்ளாக மரணத்தை கொண்டு வர முடியும். That's why here is a man who has committed only one sin in his life. He is spiritually dead. ஆகவே தான் இங்கே ஒரே ஒரு பாவத்தை தான் தன்னுடைய வாழ்க்கையிலே செய்தான். அவன் ஆவிக்குரிய விதத்திலே Here is a man who has murdered, committed adultery, done millions of sins. What about him? He is also dead. இங்கே ஒருவன் கொலை செய்திருக்கிறான், லட்சக்கணக்கான பாவங்களை செய்திருக்கிறான், உபசாரம் செய்திருக்கிறான், அவனும் மரித்து கிடக்கிறான். Here are two dead people. இங்கே இரண்டு மரித்தவர்கள் இருக்கிறார்கள். What difference does it make? This fellow committed only 2000 sins and he committed 20 crore sins. இவன் 2000 பாவங்கள் தான் செய்தான், அவனும் மரித்து கிடக்கிறான். இவன் 20 கோடி பாவங்களை செய்திருக்கிறான், அவனும் மரித்து கிடக்கிறான். ரெண்டு பேருக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? Is there any difference? ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கா? There is a saying that death is the great equalizer. ஒரு வாசகம் இப்படி இருக்கிறது, மரணம் என்பதுதான் மிகப்பெரிய சமப்படுத்துவதாகும். சமப்படுத்தக்கூடிய ஒரு காரியம். Rich people, poor people, death equalizes them. எவ்வளவு பெரிய பணக்காரனா இருந்தாலும் சரி, எவ்வளவு வறுமையான ஏழையா இருந்தாலும் சரி, மரணம் என்பது நிகழும் பொழுது இருவருமே சமம். மரணத்துக்கு முன்பாக இருவரும் சமம். When the rich man dies, ஐஸ்வர்யவான் மரிக்கும் பொழுது after some time his body becomes dust. அதற்கு கொஞ்ச நாட்கள் கழித்து அவனுடைய சரீரம் மண்ணோடு மண்ணாய் போய் விடுகிறது. Does it become gold dust or ordinary dust? அப்படி தூசியாய் போகும்போது தங்க தூசியாய் மாறுமா அல்லது சாதாரண மண்ணாய் மாறுமா? It doesn't matter what his bank account was. அந்த சரீரத்துக்கு தெரியுமா இவனுடைய பேங்க் அக்கவுண்ட் எவ்வளவு இருக்கு, இன்னும் இவனுக்கு சொத்து எல்லாம் எவ்வளவு இருக்கு? It doesn't matter. Death is the great equalizer. மரணம் என்பது எல்லாருக்கும் சமம். Whether you are rich or poor, ஏழையானாலும் பணக்காரனானாலும், educated, not educated. படித்தவனானாலும் படிக்காதவனானாலும், Let me tell you, உங்களுக்கு சொல்லுகிறேன், whether you have lived a good life or a bad life, நல்ல வாழ்க்கை வாழ்ந்தாலும் மோசமான வாழ்க்கை வாழ்ந்தாலும், whether you committed one sin or 20 crore sins, ஒரு பாவம் செய்திருந்தாலும் அல்லது 20 கோடி பாவம் செய்திருந்தாலும், you are spiritually dead. நீ ஆவிக்குரிய பிரகாரமாய் மரித்து விட்டாய். That is what God has done. He's equalized everybody in the world and said, there is no difference between this man who was brought up in a very God-fearing family, who never did anything wrong, and this man who was a criminal from the day he was born. ஆகவே தான் தேவனும் இந்த விஷயத்தில் எல்லாரையும் சமப்படுத்தி விட்டார். இவன் தேவபக்தியுள்ள குடும்பத்திலே வளர்க்கப்பட்டிருந்தாலும் என்ன, இவன் பயங்கர கிரிமினலா இருந்தாலும் என்ன, எல்லாம் பாவம் என்று சொன்னால் சமம் தான். Some of us may think that because I grew up in a very God-fearing home, I'm a little better, more acceptable to God than that fellow was a drug addict and adulterer and all that. நம்மிலே ஒரு சிலர் எப்படி எண்ணலாம் என்றால், நான் தேவபக்தியுள்ள குடும்பத்திலே வளர்க்கப்பட்டபடினாலே தேவன் என்னை சற்று ஏற்றுக்கொள்வார், நான் கொஞ்சம் அவனை விட பரவாயில்ல. அவன் பாத்தீங்கன்னா அவன் ஒரு போதை மருந்துக்கு அடிமையா இருக்கிறான், அவன் வேசியா இருக்கிறான், விபச்சாரக்காரனா இருக்கிறான், அவனை கூட நான் பரவாயில்ல. That is the reason why you don't experience supernatural miracles and answers to your prayer. உங்களுடைய ஜெபங்களுக்கு இயற்கைக்கு அப்பாற்பட்டதான அற்புதங்களோடு கூடிய பதிலை பெறாததற்கு இதுதான் காரணம். Because you are not coming in the name of Jesus Christ alone, you are coming in the name of Jesus Christ plus the little good life you lived in a God-fearing home. நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வருகிறதில்லை, அதற்கு மாறாக இயேசு கிறிஸ்துவின் நாமம் பிளஸ் என்னுடைய நல்ல வாழ்க்கை என்று நீங்கள் அவரிடத்திலே வருகிறீர்கள். You don't realize it. இதை நீங்கள் உணர்வதில்லை. But many of us don't come in the name of Jesus Christ alone. ஆனால் நம்மிலே அநேகர் இயேசுவின் நாமத்திலே மட்டும் தேவனிடத்திலே வருவதில்லை. Jesus said, if you ask anything in my name, I will do it. என்னுடைய நாமத்தினாலே எதை கேட்டாலும் செய்வேன் என்று இயேசு சொல்கிறார். And that's not just a formula, in the name of Jesus I pray. ஏதோ இது ஒரு சூத்திரத்தை போல இயேசு நாமத்திலே கேட்கிறேன் என்று சொல்வதல்ல. It means I come only in the merit of Jesus Christ. இயேசு கிறிஸ்து என்கிறதான அந்த ஒரு நாமத்தின் நிமித்தமே நான் வருகிறேன். I remember once ஒரு முறை I was praying to the Lord for something in my life. வாழ்க்கையில ஒரு காரியத்துக்காக தேவனிடத்தில் ஜெபித்துக் கொண்டிருந்தேன். Some material thing. ஏதோ பூமிக்குரிய ஒரு காரியத்துக்காக கேட்டுக் கொண்டிருந்தேன். There's nothing wrong in asking for material things. பூமிக்குரிய காரியத்தை கேட்பதில் தவறு இல்லை. We are living on the earth and He taught us to pray for our daily bread. நாம் இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், நம்முடைய அனுதின அப்பத்துக்காக ஜெபிக்க முடியாமல் கற்றுக் கொடுத்திருக்கிறார். I said, Lord, can't you do this for me? I've served you for nearly 40 years. ஆண்டவரே, நான் 40 ஆண்டுகளாக உமக்கு ஊழியம் செய்திருக்கிறேனே, இந்த ஒரு காரியத்தை எனக்கு செய்ய முடியாத ஆண்டவரே என்று கேட்டேன். And the Lord said, no, I won't do it. ஆண்டவர் சொன்னார், இல்லை உனக்கு செய்ய மாட்டேன் என்று சொன்னார். Because you're coming saying you served me for 40 years. நீ 40 வருஷம் எனக்கு ஊழியம் செய்தேன்னு சொல்லிட்டு வரீல்ல, அதனால உனக்கு செய்ய மாட்டேன் என்று சொல்லிவிட்டார். You come to me in the name of Jesus Christ as a sinner, I'll do it for you. இயேசு நாமத்தினால ஒரு பாவியா என்கிட்ட வா, நான் உனக்கு செய்வேன் என்று சொன்னார். Oh, I learned something that day. அந்த நாளிலே ஒன்று நான் கற்றுக்கொண்டேன். Very often, even if we don't say it, unconsciously in the back of our mind, we say, I've lived a good life after I'm born again. Surely God will answer this prayer. நாம் அநேக சமயத்திலே நாம் வாயளவிலே சொல்லாவிட்டாலும் நம்முடைய
மனதிலே பின்னாக மறைந்திருக்கிறது. ஏதோ நான் நல்ல வாழ்க்கை வாழ்ந்துட்டேன், அதனால ஆண்டவர் எனக்கு இதை செய்யணும், செஞ்சுதான் Oh, he'll ஆகணும். answer my prayer more than that fellow. He has not lived such a good life as me. அவன் என்னை போல நல்ல வாழ்க்கை வாழவில்லை, ஆகவே நான் என்னுடைய ஜெபத்தை தான் ஆண்டவர் கேட்பார், அவனுடைய ஜெபத்தை I'll காட்டணும். tell you something. நான் ஒன்றை உங்களுக்கு சொல்லுகிறேன், That fellow's prayers may be answered before mine. என்னுடைய ஜெபத்துக்கு பதில் கிடைப்பதற்கு காட்டிலும் அவனுடைய ஜெபத்திற்கு சீக்கிரமா பதில் கிடைத்துவிடும். He knows he's a rotten sinner. He's got nothing to claim. தகுதி என்று சொல்வதற்கு ஒன்றுமே இல்லை என்று அவனுக்கு தெரியும். அவன் அவ்வளவு பெரிய பாவி என்று உணர்ந்திருக்கிறான். I was a rotten sinner, but now I've done some good things for so many years. நானும் பாவியாய்தான், நான் இப்பொழுது கொஞ்சம் நல்ல காரியங்களை செய்தபடினாலே, So I'm not coming in the name of Jesus alone. நான் இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே மட்டும் அவரிடத்தில் வருகிறதில்லை. In the name of Jesus plus my own name also, that I've done few things in my life. இப்பொழுது இயேசுவின் நாமம் பிளஸ் என்னுடைய நாமம், நான் இதெல்லாம் ஆண்டவருக்கு செய்திருக்கிறேன், ஆகவே என்று சொல்லி வருகிறேன். And you don't realize it. Many of us are praying to God like that. நீங்கள் இதை உணர்வதில்லை, ஆனால் நம்மிலே அநேகர் இப்படித்தான் நாம் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். Jesus plus something. இயேசு கூட்டல் இன்னும் ஒரு We've got to காரியம், get rid of that இதை நாம் விட்டுவிட வேண்டும். and say, Lord, I come in the name of Jesus alone. ஆண்டவரே, நான் இயேசுவின் நாமத்தினால் மட்டுமே வருகிறேன். Do you think God will hear your prayer more because you've been a believer 40 years? 40 ஆண்டுகளாக நீ விசுவாசியாக இருந்தபடினாலே உன்னுடைய ஜெபத்தை ஆண்டவர் அதிகமாக கேட்பார் என்று எண்ணுகிறாயா? The other fellow was converted yesterday. நேற்று மனந்திருமன்ன ஒரு மனிதனுடைய ஜெபத்தை காட்டிலும் உன்னுடைய ஜெபத்தை கேட்பார் என்று எண்ணுகிறாயா? The chances are God will listen to that person's prayer more because he has got nothing else to claim except the name of Jesus. ஆனால் நடக்க போவது என்னவென்றால், இயேசு கிறிஸ்து நாமத்திலே மட்டுமே வருகிற அவனுடைய ஜெபம் தான் கேட்கப்படுமே ஒழிய உன்னுடைய ஜெபம் கேட்கப்படுவதனுடைய சதவீதம் குறைவு. Tell me one answer to this question. இந்த கேள்விக்கு ஒரு பதிலை சொல்லுங்கள் பார்ப்போம். In the story of the two sons, இரண்டு மகன்களுடைய one who ran away from home, ஒரு கெட்ட குமாரன் அவன் வீட்டை விட்டு ஓடி போய்விட்டான். who was the better of the two? இந்த ரெண்டு மகன்களிலே எவன் சிறந்தவன்? Who lived a better life? யார் நல்ல வாழ்க்கை From a வாழ்ந்தவன்? worldly standpoint. உலக பிரகாரமாக பார்த்தால் ரெண்டு மூத்தவன் இளைய குமாரன், ரெண்டு மகன் குமாரன்களில் யார் நல்ல வாழ்க்கை வாழ்ந்தான்? The first son, the elder மூத்த boy. குமாரன் நல்ல வாழ்க்கை வாழ்ந்தான் உலக பிரகாரம் பார்க்கும்பொழுது. But who was sitting at the father's right hand at the feast? இப்பொழுது விருந்திலே தகப்பனுடைய வலது பாரத்திலே யார் உட்கார்ந்து கொண்டிருக்கிறான்? Younger son. இரண்டாவது மகன். Who had the ring on his hand? யாருடைய கையிலே இப்பொழுது மோதிரம் இருக்கிறது? இளைய குமாரன். And where is the elder boy? மூத்தவன் எங்கே? He is not even at the table. He is outside the house. அவன் மேஜையிலே கூட இல்லை, அவன் வீட்டை விட்டு வெளியே இருக்கிறான். Standing in the rain there. அங்கே மழை பெய்து கொண்டிருக்கிறான், அங்கே பாவம் நனைந்து கொண்டிருக்கிறான். What is the Lord trying to tell you? ஆண்டவர் என்ன சொல்ல முயற்சிக்கிறார்? And why is he standing outside? ஏன் அவன் வெளியே நிற்கிறான்? You know what he said? You read in Luke 15. லூக்கா 15 வாசித்து பாருங்க, அவன் என்ன சொன்னான் தெரியுமா? I've lived such a good life. நான் அவ்வளவு நல்ல வாழ்க்கை வாழ்ந்தேன், I've done all these things. இவைகளெல்லாம் நான் செய்தேன். You say all that. நீங்கள் அதை சொல்லுகிறீர்களா? Where are you? நீங்க எங்க இருப்பீங்க? Outside the house. வீட்டுக்கு வெளியே தான் இருப்பீங்க. What about the younger boy? இளைய குமாரன் எங்கே? He said, Dad, I can't even lift up my head. தலையை கூட தூக்குவதற்கு தகுதி இல்லை, I'm such a sinner. அவ்வளவு மோசமான பாவி. Jesus, come sit at me at the right hand. வாப்பா என்னுடைய வலது பாரத்தில் உட்காரு என்று அழைக்கப்படுகிறான். It's not that Jesus loves sinners more than other people. இயேசு மற்றவர்களை காட்டிலும் பாவிகளை தான் அதிகமாக நேசிக்கிறார் என்று அர்த்தம் அல்ல. It means that he loves honest people. நேர்மையானவர்களை அவர் நேசிக்கிறார் என்றுதான் அர்த்தம். God wants us to be honest. நாம் நேர்மையா இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். Come to him as sinners. பாவிகளாக அவரிடத்திலே வாருங்கள். And say, Lord, I have nothing but your righteousness to clothe. ஆண்டவரே, உம்முடைய நீதியே இல்லாமல் நான் உடுத்திக் கொள்வதற்கு ஒன்றுமே இல்லை ஆண்டவரே என்று வாருங்கள். Only your righteousness. உம்முடைய நீதியை மாத்திரமே நான் எடுத்துக்கொள்ள முடியும். Let's pray. நாம் ஜெபிப்போம். Heavenly Father, பரலோக பிதாவே, help us to live recognizing we have nothing except the righteousness of Christ. கிறிஸ்துவுடைய நீதியே இல்லாமல் வேறு ஒன்றும் இல்லை என்பதை ஆண்டவரே ஆழமாய் உணர எனக்கு உதவி செய்யும். To come only in your name. உம்முடைய நாமத்தில் மட்டுமே வர உதவி செய்யும் ஆண்டவரே. In the name of Jesus, no other name. இயேசு நாமத்தை காட்டிலும் வேறு எந்த பெயரிலும் நான் வர வேண்டாம். Nothing but the righteousness of Christ to clothe us. ஆண்டவரே, எங்களை உடுத்துவிப்பதற்கு கிறிஸ்துவுடைய நீதியே இல்லாமல் வேறு ஒன்றுமில்லை ஆண்டவரே. In Jesus' name we pray. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.